அது மத்திய மாநிலத்தோட பழைய திட்டங்கள் தான் அப்படின்னு ஒரு 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 பேச்சு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. தங்கச்சி நான் ஒன்னு இருங்க, கொஞ்சம் இருங்க. காலையில உணவு போடுறேங்கிற எங்களை சோத்துக்கு சேர்த்த கூட்டம்னே நினைச்சுக்க. நீ வேலையை கொடு, சம்பளம் கொடு, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நீ என்ன காலையில வா சோறு போடுறேன்னு? முதலாளிக்கு நான் போய் வேலை செய்வேன், சோறு கவர்மெண்ட் காசுல நீ போடுவியா? சொல்லு, எப்படி இருக்கு? மருத்துவ காப்பீடு 2 லட்சம் அரசு கொடுக்கும், இறந்தா 10 லட்சம் அரசு கொடுக்கும். என் உழைப்ப முதலாளி சுரண்டி அவன் சம்பாரிச்சுட்டு போவான். என்ன இது? எந்த வழியில நியாயம் சொல்லுங்க? எந்த வழியில நியாயம்? இந்த காசுகளை வச்சு எனக்கு பணி நிரந்தரம் பண்ணி விட்டுரு, அவ்வளவுதானே. ஏன் நீ பண்ண மாட்டேன்னா, ஓய்வு பெறும்போது எனக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும், ஊக்கத்தொகை கொடுக்கணும், எனக்கு நிலுவைத் தொகையை கொடுக்கணும். அதுக்கு வந்துட்ட காசு இல்லை. ஏன்னா 10 லட்சம் கோடி கடனை வாங்கி நீயே கடன்கார பயலாம் இருக்க. அப்ப நீ இவங்களை இதை செய்ய மாட்ட. இப்ப நான் ஒப்பந்த கூலி, இவர் எனக்கு நிரந்தரமாக்குன்னு போறான்னா இவனை தூக்கிட்டு வேலை இல்லாம இருக்க எனக்கு வேலை கொடுன்னு இவனை சேர்த்துக்குவேன். இவன் போறான்னா இவனை தள்ளிட்டு இவனை கூப்பிடுவேன். இதுக்கு தான் ஒப்பந்த கூலிகளா எங்களை வச்சுக்கிறேன். இப்ப இது எந்த மாதிரியான அணுகுமுறைங்கிறத, இது நிர்வாக திறமையுள்ள ஒரு அரசின் வேலை இது இல்ல. கடந்த மாதம் ஒரு தூய்மை பணியாளர் நீங்க இருங்க, நீங்களே சோசியலிச கியூபாவை காப்போம்னு ஒரு மாநாடு போடுறீங்க. சோசியலிச கியூபாவில் இப்படித்தான் எல்லாம் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கான்னு நான் கேட்டா அதுக்கு பதில் இருக்கா? கல்வி, மருத்துவம், போக்குவரத்து எல்லாத்தையும் அரசு தானே வச்சிருக்கு. நீ ஏன் எல்லாத்தையும் தனியார் கொடுத்த? எதுக்கு தனியா? கண்ணகி நகர்ல இன்னமும் பல இடங்கள்ல மின்சார கேபிள்கள்லாம் தொங்கிட்டு இருக்கு, மக்கள் அச்சத்தோட இருக்கிறாங்க. எங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு உயிரே இல்லையே. உயிரா நினைச்சிருந்தா, உயிரா இருந்தா நான் முதல்ல வாழ்ற இடத்துல என்னை விட்டுருப்பான்ல. என்னை தூக்கிட்டு தெருவில் போட்டு எனக்கு என்ன? சென்னையில முதன்மையான நகரங்களே கழிவு நீர், மழை நீர் வழிந்தோட காவா இல்ல, எனக்கு என்ன இருக்கும்? அங்கேயே மின்கசிவு ஏற்படுது, எதுவுமே இல்ல. உலகத்துல மக்களின் உயிர் மீது அக்கறை கொண்ட ஒரு அதிகாரம் இருந்தால் அது கவலைப்படும். மழை நேரம் வருது, பருவம் மாறுது, அப்ப சரி பண்ணணும். எங்கெங்க மின் இணைப்பு சரியா இல்லை, எங்கெங்க மின்கசிவு ஏற்படு பார்த்து சரி பண்ணணும். அதை பத்தி கவலைப்படாத அரசுகிட்ட நீங்க போய் அந்த அதிகாரத்தை நிறுவிட்டு இப்ப போய் கோவப்பட்டு என்ன பண்றது? ஒரு உயிர் போனா கோவப்படுறோம், கத்துறோம். யாராவது செத்து உங்களுக்கு உணர்வு கொடுக்கணும், உங்களுக்கு புரிய வைக்கணும்னா எத்தனை பேர் சாகுறது சொல்லுங்க நீங்களே. நம்ம யாராவது சாகணும், அதுக்கு மனு கொடுத்தா கேட்க மாட்டீங்க. யாராவது மரணிச்சா திரும்பி பாப்பீங்கன்னா எப்படி இருக்குது? அதாவது நீங்க சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு அறிவிச்சது போல இந்த பிள்ளைகளின் கல்விக்கான எதிர்காலத்தை, கல்வி செலவு, அவர்களுக்கான பணி உறுதி, எதிர்கால பாதுகாப்பான வாழ்வுக்கு அரசு உறுதி இருக்கு. அது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி 85 லட்சம் அவ ஒரு ஓய்வு பெற வரைக்கும், இன்னும் பேச்சு இளம் வயது, இன்னும் ஒரு 20-30 வயசு வேலை செஞ்சா கூட 85 லட்சம் 1 கோடி சம்பாதிப்பான். அந்த இழத்தொகையை இந்த பிள்ளைகளின் பாதுகாப்பு தொகையா வச்சு அவங்களை பாதுகாக்கணும். அதுதான் இல்லை. அரசு பிள்ளைன்னா நாங்க கைவிட போறதில்ல. நாங்க இங்கே பல ஆயிரக்கணக்கான உடன் பிறந்தவர்கள் இருக்கோம். அந்த பிள்ளைகளை நாங்க படிக்க வச்சு பாதுகாத்துருவோம். அதனால அரசின் பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது செய்யணும்.